வணக்கம், நான் கோமதி பேசுகிறேன். நாம் இந்த வீடியோவில் குழந்தைகளோட நுரையீரலை விரிவடைய செய்யக்கூடிய பயிற்சிகள், அதாவது மூச்சு பயிற்சி குழந்தைகள் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி நுரையீரல் விரிவடையக்கூடிய பயிற்சிகள்னால குழந்தைகளுக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட, அதாவது சளி, இருமல், திம்மல் இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து குழந்தைகளை நிரந்தரமாக இதிலிருந்து நம்ம விடுவிக்கலாம். சுலபமாக வீட்டில் இருக்க திங்ஸை பயன்படுத்தி செய்யக்கூடிய, குழந்தைகளே தெரியாமல், அதாவது இது நம்ம ஒரு பயிற்சியாக பண்ணுறோன்னு தெரியாமையே விளையாட்டு மூலமாகவே அந்த குழந்தை இந்த விஷயத்தை அழகாக பண்ணுவாங்க. வாங்க நாம் இந்த வீடியோவில் குழந்தைகளோட நுரையீரல் விரிவடையக்கூடிய விளையாட்டு பொருளை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பேப்பரை இது ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி வேணாலும் இதை டிசைன் பண்ணிக்கலாம். 2 கலர் பேப்பரை இந்த மாதிரி டிசைனில், அதாவது எட்ஜஸ் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணணும். அப்போ தான் ஊதும்போது அந்த பேப்பர் அழகாக பறக்கும். வீல் மாதிரி 2 கலரில் இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க இந்த 2 வீலை ட்ரெஸ் பேக்கிங்க்கு வர அட்டையில் நீங்கள் குண்டூசி போட்டு குத்தணும். அதாவது நீங்கள் குத்தக்கூடிய குண்டூசி பார்த்திங்கன்னா நல்லா பெரிய குண்டூசியாக ஹைட்டாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கணும். கொஞ்சம் பெரிய குண்டூசி எடுத்து குத்திக்கோங்க. அப்போ தான் அந்த குழந்தை ஊதும்போது அந்த பேப்பர் அழகாக சுழண்டு வரும், வீல் மாதிரி சுற்ற ஆரம்பிக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்க்கு வர அட்டையில் 2 வீலை அழகாக ஒட்டிடுறோம். சைடில் டெக்கரேஷனுக்கு டேப் மூலமாக டெக்கரேட் பண்ணிக்கிறோம். இப்போ குழந்தைகள் விளையாடக்கூடிய அழகான ப்ளோயிங் ஆக்டிவிட்டியாக கொடுக்கக்கூடிய விளையாட்டு பொருள் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எளிதில் நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி விளையாட்டுகளெல்லாம் குழந்தைகளுக்கு அடிக்கொருக்கா கொடுங்க. அப்போ தான் குழந்தைகளோட நுரையீரல் விரிவடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.